शिव 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 நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று நம்ம பார்க்க போறது சர்வாஷ்ட வர்க்க பலன்கள். அதை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம்னு இருக்கிறேன். ஒவ்வொரு கிரகத்தினுடைய பின்னாஷ்ட வர்க்கத்தின் தொகுப்பு தான் சர்வாஷ்ட வர்க்கம். மொத்தம் 337 பலன்கள் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் பலன்கள். அதை 12 நட்சத்திரத்துக்கு பிரிச்சா சராசரியா 28 வரும். இந்த 28க்கு மேல இருந்ததுன்னா அந்த பாவம் நல்லபடியா செயல்படும். 25 to 28 நடுத்தர பாவம். அந்த 25 to 28 பலன்கள் இருந்தா மீடியமான பலன்கள், அதிகமா தீமை வராது. 25க்கு கீழே வந்த பலன்கள்ல நமக்கு அந்த பாவகம் மட்டும் கெட்டு போச்சுன்னு இருப்பான். அதாவது ஒரு கிரகம் 30க்கும் மேற்பட்ட பலன்கள்ல உபச்சாரம் செய்யும் போது அந்த பாவம் வலிமையடையும். 25 to 28 பலன்கள் உள்ள பாவத்துல ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்யும் போது மீடியமான பலன்களை கொடுக்கும். தீமைகள் பலன்கள் அதிகம் வராது. ஒரு பாவத்துல 21 பலன்களுக்கு கீழே, அதாவது 25 பலனுக்கு கீழே ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்தால் அந்த பாவகம் கெட்டுவிடும். தீமைகள் தான் அதிகம் கொடுக்கும். மெயின் கான்செப்ட் அது. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பாவத்துல சராசரியா 28 பலன்கள் இருந்தா அது யோகாச்சாரமா வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 28க்கு மேல இருந்தாலும் அந்த பாகம் நல்லபடியா வலிமையா செயல்படும். இப்போ இந்த பாவ அடிப்படையில் பார்த்தோம்னா பல்வேறு பலன்களை பிரதிபிக்கலாம். அதாவது இந்த பாவத்துல 1, 4, 7, 10 1ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம். இந்த கூட்டு பலன்கள் 164 பலன்கள் மற்றும் அதற்கு மேல தான். அதற்கு மேல் இதுக்கு அகப்பலன் பேரு. அகம் சார்ந்த பலன்கள். ரெண்டு, 6, 8, 12, 3, 11 இந்த பலன்கள் கூட்டி வந்த தொகை இது புறப்பலன் பேரு. அதாவது அகம் சார்ந்த பலன்கள் அதிகமா இருந்து புறம் சார்ந்த பலன் குறைவா இருந்தா அந்த வாழ்க்கை அவருக்கு எந்த விதத்திலும் பலம் திருப்தி அடைவார் ஜாதகர். அதே போல புறப்பலன்கள் அதிகமா இருந்து அகப்பலன்கள் கம்மியாச்சுன்னா ஜாதகர் எந்த அளவுலையும் திருப்தி அடைய முடியாது, எந்த பாவத்திலையும் செயல்படையாது. இது 1வது ரூல். சார், அதுக்கப்புறம் 2வது ரூல் 8ஆம் பாவக பலன்கள். லக்ன பலன்கள். எட்டாம் பாவக பலன்கள் அதிகமா இருந்து லக்ன பலன்கள் அதிகமா இருந்து 8ஆம் பாவக பலன்கள் குறைவாக இருந்தாங்கன்னா ஜாதகத்துக்கு தீர்க்காயிருந்தாங்க. அதே மாதிரி லக்ன பலன்கள் மீடியமா இருந்து ஜாதக பலன் 8ஆம் பாவ பலன்கள் மீடியமா இருந்தா மத்தியமா வயது. லக்னம் 8ஆம் பாவ பலன்கள் அதிகமா இருந்து லக்ன பாவ பலன்கள் மிகவும் குறைஞ்சிட்டா அது அல்ப ஆயுள்னு சொல்றாங்க அந்த விதியில. இது 2வது கான்செப்ட். தீர்க்காயில், மத்தியமாயில், அற்பாயில். ஓகேங்களா? அது கான்செப்ட்.
அடுத்து பாருங்க, ஒன்னாவது பரல்கள், இரண்டாவது பரல்கள், 4, 9, 10, 11 பரல்கள். இந்த பரல்கள் பேரு கூடுதொகைக்கு ஸ்ரீ சுவம்னு பேரு. 6, 8, 12 பரல்கள் கூடுதொகை பேரு அதிசிவம். அதிசிவம்னு பேரு. இந்த பரல்கள் அதிகமா இருந்ததுங்க, இவருக்கு வாழ்க்கை செழிப்பு அதிகமா இருக்கும். அதே மாதிரி 6, 8 பரல்கள் கம்மியா இருந்ததுனாதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். 6, 8 பரல்கள் அதிகமா இருந்ததுன்னா வாழ்க்கை சிறப்படையாது. அப்படிங்கிறது மொத்தத்தை இந்த 6, 8 பரல்கள் வந்து குறைவா இருக்கணும். 70 கீழே. சரி, இந்த பரல்கள் வந்து 1, 2, 4, 9, 10 பரல்கள் அதிகமா இருந்ததுன்னா வாழ்க்கையில அவருக்கு செல்வ அதிகமா இருக்கும். அதே மாதிரி 6, 8, 12 பரல்கள் எக்காரணத்து கொண்டும் அதிகமா இருக்கக்கூடாது. குறைவா இருந்தாதான் அவருக்கு சிறப்பாகும். இந்த ஒரு விலை. அடுத்து 1, 5, 9. 1, 5, 9 பரல் கூட்டுத்தொகை பந்துகம் என்று பேரு. 2, 6, 10 சேவகம் என்பது பேரு கூட்டுத்தொகை. 3, 7, 11 மோசகம்னு பேரு. 4, 8, 12 காதகம்னு பேரு. சார், திரிகோணத்துல 1, 5, 9 பரல்கள் கூட்டுத்தொகை வந்து பந்துகம்னு பேரு. 2, 6, 8, 10 கூட்டுத்தொகை வந்து சேவகம்னு பேரு. 3, 7, 11 கூட்டுத்தொகை வந்து மோசகம் என்று பேரு. 4, 8, 12 காதகம் என்பது பேரு. இதனுடைய பலன் என்ன அப்படி பண்ணோம்னா, இந்த பந்தகம் வந்து உறவினர்களால் நன்மை. சார், ஒண்ணு எழுத மாட்டேங்குத சார், ஒண்ணு எழுத மாட்டேங்குதா சார்? சார், பந்தகம்ங்கிறது உறவினர்களால் நன்மை, சேவகம் வந்து தொழில் சிறப்பு, மோசகம் அப்படிங்கிறது பிறருடைய ஆதரவு, காதகம் என்பது வறுமை. பீடை. இந்த ஒவ்வொரு பரலும், இந்த 3 பரலும் அதிகமா இருந்ததா நமக்கு பந்தக பரல் அதிகமா இருந்ததா ஒருவனுடைய தயவு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சேவகம் பரல் நல்லா இருந்ததா தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் செழிப்படையும். அதே மாதிரி மோசகம் வந்து அந்த பரல் கூடுதலா இருக்குன்னா நமக்கு வந்து பிறனுடைய ஆதரவு தயவு நமக்கு எண்ணி கிடைக்கும். இந்த காதகம் பரல் எப்போதுமே கம்மியா இருந்தாதான் நமக்கு நல்லது. ஏன்னா காதகம் பரல் அதிகமா போச்சுன்னா பிடிப்படி நமக்கு அதிகப்படுத்துறோம். அதனால அந்த பரல் வந்து நம்மளுடைய சர்வாஸ்திக வர்க்கத்துல நம்ம ஜாதகப்படி பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க, எப்படி என்னன்னு பார்த்துங்க. இது ஒரு விலை. அடுத்து 1, 4, 7, 10 ஆரம்ப வயது. 2, 5, 8, 11 நடுத்தர வயது.
3, 6, 9, 12 முதிய வயது. இந்த பரவல் கூட்டுத்தொகை அதிகமா இருந்தா ஆரம்ப வயதுல அவர் ஜாதகம் நல்லா இருப்பார். அதே மாதிரி 2, 8, 15 பரவல் கூட்டு பரவல் அதிகமா இருந்ததுன்னா நடுத்தர வயதுல ஜாதகம் சிறைப்படைவார். அதே மாதிரி 3, 6, 9, 12 பரவல் நல்லா அதிகமா இருந்ததுன்னா, அதாவது அதிகம்னா 184 இல்ல 164 மேல தான் போதும் இருந்ததுன்னா அது முதியோர் வயதுல அவங்க நல்லா இருப்பாங்க. இது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் இப்ப நமக்கு திசை எந்த திசை நடக்கும்னு வச்சுங்க, ஒரு குரு திசையோ இல்ல ஏதோ ஒரு திசை வைங்க. நம்ம ஜாதகத்துல குரு நின்ற இடத்துக்கு அந்த திசா புத்தி நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பரவல் வந்து அந்த திசை நடத்தக்கூடிய பரவல் இடத்துல 28, 28க்கு மேல 39, 30, 29, 30 அந்த திசை போல நம்ம நல்லா இருக்கும். அதே 25, 28, 20 திசை நடந்ததுன்னா நமக்கு ஒரு மீடியமான பலன் தான் கிடைக்கும். அதே மாதிரி 21 பரவல் கீழே போய் திசை நடந்ததுன்னா அந்த திசையினால ஜாதகங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை இருக்காது. அப்படிங்கிறதுக்கான சொல்றது அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இரண்டாம் வீட்டு பருவம் 4ஆம் வீட்டு பருவம் குறைவாக பூர்வீக சொத்து கிடைக்காது. அது ஒண்ணு. 11ஆம் வீட்டு பருவம் 12ஆம் வீட்டு பருவம் 11ஆம் வீட்டு பருவம் அதிகமா இருந்து 12ஆம் வீட்டு பருவம் குறைவாக இருந்தா வரவு அதிகமா இருக்கும், செலவு கம்மியா இருக்கும். அதே மாதிரி 12ஆம் வீட்டு பருவம் அதிகமா இருக்கு 11ஆம் வீட்டு பருவம் குறைவா இருந்ததுன்னா செலவு குறைவாகும். ஆக இந்த அளவுல வந்து சர்வாசிக பரவல் வந்து நிறைய இருக்கு. நமக்கு சொல்றதுக்கு போதுமான நேரம் இல்லாதனால இந்த பரவலை தொடர்ந்து நான் நிறைய செய்கிறேன். அடுத்த உங்களுக்கு இதனுடைய ஒரு ஃபீல்டர் காட்டி போட்டு உங்களுக்கு அடுத்த மீட்டிங் எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்லி உரையை கூட நிறைய செய்கிறேன். நன்றி, வணக்கம்.